everyone, welcome to Mr. G Finance. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, மோத்திலால் ஓஸ்வால் ரைஸ் ஆப் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க எக்ஸ்ப்ளோரில். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹோமில் இருக்கும், மேலே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும், ஸ்டாக்ஸ் பேஜ் கூட இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாக்ஸ் பேஜ் போனால் நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம், மார்க்கெட் மூவர்ஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்டாக் வந்து ஆல்ரெடி பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, மேலே சர்ச் இருக்கும், சர்ச்சில் போயிட்டு சர்ச் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாக்கை. எக்ஸாம்பிளுக்கு சவுத் இண்டியன் பேங்க் வந்து சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா, சவுத் இண்டியன் பேங்க் வந்து நான் சர்ச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தடவை ஷோ ஆகும், என்எஸ்சி பிஎஸ்சி. ஸோ 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, 2 எக்ஸ்சேஞ்ச்லேயும் ஷோ ஆகும். நீங்கள் எதில் வேணால் கிளிக் பண்ணி பை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். இதில் ஓவர் வியூ, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபண்டமெண்டல் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ நீங்கள் பை பண்ணணுன்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் இருக்கும். பை பண்ணணும் அப்படின்னா பை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலரில் வச்சுட்டு டெலிவரி எடுத்துக்கோங்க. இன்ட்ராடே பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் அதை விட்டுருங்க. எத்தனை குவான்டிட்டின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 3 குவான்டிட்டி வாங்குறேன்னு வச்சுக்கலாம். குவான்டிட்டி அடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே விட்டுறதுனால விட்டுக்கலாம், இல்லை லிமிட்டில் என்ன ப்ரைஸ் நீங்கள் வாங்கணுமோ அந்த ப்ரைஸ் நீங்கள் அடிச்சிக்கலாம். ஓகே, நான் 29.38 மார்க்கெட்டில் ஓடுது, அதே ப்ரைஸ் அடிச்சிட்டேன். ஸோ ஸ்டாப் லாஸ் எல்லாம் செட் பண்ண தேவையில்லை, இது நார்மல் ஆர்டர் தான். ஸோ கீழே பை கொடுக்குறேன், கன்ஃபார்ம் ஆர்டர் கேட்குது, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் பிளேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது, வியூ ஆர்டர். ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் மேலே காட்டுது. பேக் வர்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோரில் இருந்தது ட்ரேட்ஸில் வந்துடுச்சு. ட்ரேட்ஸில் வந்து ஷோ ஆகுது என்ன ஆர்டர் போயிட்டுருக்குன்னு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோன்னு பட்டன் இருக்குது. நான் போர்ட்ஃபோலியோ போகிறேன். போர்ட்ஃபோலியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் ஆகலாம், ஆனால் ட்ரேட்ஸில் வந்து ஷோ ஆகாது இப்போதைக்கு. எக்விட்டி போனேன் அப்படின்னா எக்விட்டியில் ஷோ ஆகுது என்னோடய பொசிஷன். ஸோ இது பார்த்திங்கன்னா பொசிஷனில் இருக்குது. ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ஆயிரும், அது வரைக்கும் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னாலும் மேலே சர்ச் பண்ணி அந்த கம்பெனி எடுத்து பை பண்ணிக்கலாம். சிம்பிளான விஷயந்தான். ஸோ அந்த ஸ்டெப் காமன் தான். நீங்கள் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாலும், இல்லை இடிஎஃப்பில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோ கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். வேறு எதுவும் டாபிக்ஸில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.